கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 37ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு கெத்சமனே வியாகுலம், மரணத்துக்கு ஏதுவான துக்கம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு முந்தைய இரவு மனித சரித்திரத்திலேயே மிகவும் உணர்ச்சிகரமான ஒரு தருணம். கெத்சமனே தோட்டத்தில் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் அவர் வெளிப்படுத்திய அந்த வார்த்தைகள், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் வெறும் உணர்ச்சிகளின் வெளிப்பாடு அல்ல. இது ஒரு மனிதனின் உச்சகட்ட துன்பத்தின் வெளிப்பாட்டை நமக்கு காட்டுகிறது. ஒரு பாவமற்ற பரிபூரண மனிதனின் அதீத வேதனைகளையும் அதே வேளையில் பிதாவாகிய தேவனின் சித்தத்திற்கு அவர் காட்டிய அந்த பூரண கீழ்ப்படிதலையும் இது நமக்கு விவரிக்கிறது. கர்த்தர் இயேசு தமது கடைசி ராப்போஜனத்தை முடித்துக் கொண்டு தமது 11 சீஷர்களோடு கெத்சமனே தோட்டத்திற்கு சென்றார். அங்கே ஒரு பிரிவினை நாம் காண்கிறோம். 8 சீஷர்களை தோட்டத்தின் நுழைவு பகுதியில் இருக்க செய்து தமக்கு மிகவும் நெருக்கமான பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவானை மட்டும் தோட்டத்தின் உட்புறமான பகுதிக்கு அழைத்துச் செல்கிறார். அங்கே அந்த அமைதியான இரவில் உலகம் உறங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் இதயத்தின் மீது ஒரு பெரிய பாரம் அழுத்தியது. அது வரவிருக்கும் துன்பம், நிந்தை, பிதாவை பிரிந்திருக்கும் வேதனை மற்றும் மரணம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பாத்திரத்தின் பாரமாகும். அதாவது அவர் அனுபவிக்க வேண்டிய எல்லா துன்பங்களும் தாங்க முடியாத அளவில் ஒருங்கே அவருடைய இருதயத்தை அழுத்திய தருணம் அது. மரணத்துக்கு ஏதுவான துக்கம் என்பது சாதாரணமாக நாம் சொல்லும் கவலை அல்ல. ஒரு மனிதனை உயிரோடு நசுக்கி மரணத்திற்கே கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு மன அழுத்தத்தையும் வேதனையும் இது குறிக்கிறது. இயேசு ஏன் இவ்வளவு வியாகுலப்பட்டார்? அவர் எவ்வித பாவமும் அறியாதவராக இருந்தும் உலகத்தின் பாவியாக நினைக்கப்படுவதை நினைத்து வருந்தினார். மிகவும் இழிவானதாக கருதப்பட்ட அந்த சிலுவை மரணத்தை அவர் நெருங்கிக் கொண்டிருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சில நொடிகளாக பிதாவின் முகம் தமக்கு மறைக்கப்படுவதை அவர் உணர்ந்தார். இந்த எல்லையில்லாத துயரத்தின் நடுவிலும் அவர் பின்வாங்கவில்லை. மாறாக தரையில் விழுந்து ஜெபித்தார். கர்த்தர் இயேசு 3 முறை அந்த ஒரே ஜெபத்தை ஏறெடுத்தார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில், என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆயிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உமது சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்று ஜெபம் பண்ணினார். மனித இயல்பு எப்போதும் துன்பத்திலிருந்து விலகவே விரும்பும். ஆனால் தன்னை முழுவதும் தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்டுள்ள ஒரு மனம் பிதாவின் திட்டத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறது. இங்கே இயேசுவின் மனித சித்தம் சொருங்கி நின்றாலும் அவருடைய அர்ப்பணிப்பின் சிந்தை பிதாவின் திட்டத்தோடு முழுமையாக உடன்படுகிறது. சபையாகிய நமக்கும் கெத்சமனே அனுபவங்கள் வரும்போது நாம் பின்பற்ற வேண்டிய சரியான மாதிரி இதுவே. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் ஒரு முக்கியமான குறிப்பு உள்ளது. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவருடைய வேதனை எவ்வளவு தீவிரமானது என்றால், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்தொழிகளாக நிலத்தில் விழுந்திருக்கிறது என்பதை உணர்வாக்கி பார்ப்போம். மனித பலவீனத்தின் உச்சியில் கர்த்தர் இயேசு இருந்தபோது பலி நிறைவேறுவதற்காக பிதா பரலோகத்திலிருந்து உதவியை அனுப்பினார். அர்ப்பணித்த விசுவாசிகளுக்கு கெத்சமனே தரும் பாடம் என்னவென்றால், நாமும் நம் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் நிறைந்த நேரங்களை சந்திக்கலாம். ஆனால் நாம் தாழ்மையோடு ஜெபித்து உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்று ஒப்புக் கொடுக்கும் போது அந்த தெய்வீக கிருபை நம்மை பலப்படுத்தும். நம்முடைய சிறு பாத்திரத்தையும் விசுவாசத்தோடு குடித்து இறுதி வரை கிறிஸ்துவை பின்பற்ற அது நமக்கு வல்லமை அளிக்கும். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு இரத்த துளிகளாக மாறிய வியர்வை, முழுமையான கீழ்ப்படிதல். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.